இறைவனின் புகழ் பாட இங்கே இது எங்கள் பல கோடி துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றை நாம் தேடி மறை பொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோ. மறை பொருளானவனே, உன்னை மனங்களில் சிறை வைத்தோ. குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் கூடி வைத்தோம். இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றை நாம் தேடி. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசிர்வதித்திருக்கிறார். இந்த நாளில் நடைபெறுகிற அனைத்து காரியங்களிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக இப்பலியில் மன்றாடுவோம். இந்த இறை வார்த்தை வழியாக இறைவன் நம்மோடு பேசுகிற காரியத்தை அறிந்து அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுவோம். திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டுவோம். அந்தோணி ராபின்சன் குடும்பத்தார் கூடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக வேண்டுவோம். குடும்பத்தில் மரித்த ஜோஸ்பின் சர்பிளா அவருடைய ஆன்மா இரவில் நித்திய இளைப்பாறுதல் அடைய வேண்டிக் கொள்வோம். மேலும் மிக்கேல் டெய்சி ஒப்புடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி தனது குடும்பத்தை விட்டு பிரிந்த கணவர் மிக்கேல் ஜான் அவர்களுடைய ஆன்மா இரவில் நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த அந்தோணியம்மாள், மிக்கேல் ஞானப்பிரகாசம், மத்தேயு சார்லஸ், மாதம்மாள், ஞானப்பிரகாசம், ஞானசுந்தரி, அந்தோணி, ஆரோக்கியம், இம்மானுவேல், மிக்கேல் அந்தோணி மற்றும் யாரும் நியாத ஆன்மாக்கள் இருநித்தி இளைப்பாறுதல் அடைவதற்காக வேண்டுவோம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் விருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உள்ளம் நொறுங்கி வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோ. ஆதலால் பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரமருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ.
முதல் வாசகம். ஸ்தேவானின் ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வாசனங்கள் 8 முதல் 15 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 8 முதல் 15 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் சிரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழச் செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றிவிடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமைச் சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதுதரின் முகம் போல் இருக்க கண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119. பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவையே எனக்கு அறிவுரையாளர். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்துச் சொன்னேன், நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும். நியமங்கள் காட்டும் வழியே என்றும் உணர்த்தியருளும். வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். பொய் வழியே என்னை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 22 முதல் 29 முடிய. சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும் அதில் இயேசுவின் சீடர்கள்
அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுவுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுடைய முகம் பொலிவு பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு முகப்பொலிவுக்கு ஏராளமான விளம்பரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய முகம் மட்டுமல்ல, உங்களுடைய உடல் முழுக்க தூயதாக அல்லது ரொம்ப அழகாக மாற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்தால் அது சரியாகும் என்பதற்கு ஒவ்வொரு கம்பெனிக்காரனும் ஏதாவது ஒரு விளம்பரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இயற்கை விரும்புகிறவர்கள், இயற்கையின் அடிப்படையில் வாழ விரும்புகிறவர்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம், பவுட்ரோ சோப்போ எதுவும் நீங்கள் போடாதீங்க, இயல்பாக நல்ல குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவி ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெளியே போயிட்டு வந்த பிறகு சரி செய்து கொண்டால் போதும் என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, வெளியே போகிற போது தூசி படிந்து உங்களுடைய உடலை அப்படி மாற்றும் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள், எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களை தூய்மையாக்கிக் கொள்வதற்கு இதுதான் சரி என்றெல்லாம் விளம்பரம் சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆனால் எந்த ஒரு வெளி அலங்காரமும் எவ்வளவு நேரம் நீடிக்கிறது, எவ்வளவு நேரம் நமக்கு நலம் தருகிறது, அல்லது எவ்வளவு நேரம் நமக்கு நம்முடைய முகத்திற்கான பொலிவை தருகிறது என்று சொன்னால் சிறிது நேரமே அது நீடிக்கலாம். ஆனால் முகப்பொலிவு என்பது ஒரு மனிதருக்கு அகப்பொலிவிலிருந்து பிறக்கிற ஒன்றாகும். அகம் உள்ளார்ந்த விதத்தில் ஒருவர் பொலிவாக இருந்தால் அவருடைய முகம் இயல்பாகவே பொலிவுள்ளதாக மாறிவிடுகிறது. அதனால்தான் நம்முடைய ஊர்களிலே சொல்வது உண்டு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்களுடைய உள்ளங்களை சரி செய்து கொண்டால் உங்களுடைய உடலின் மற்ற பகுதிகள் இயல்பாகவே சரியாகிவிடுகிறது. பல நேரங்களில் உள்ளத்தில் பகையும் வெறுப்பும் பொறாமையும் கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் எவ்வளவுதான் நீங்கள் வெளிப்புறத்தை தூய்மையாக்க முயற்சி செய்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை, அதிலே எந்த ஒரு மாற்றம் வருவதில்லை. முகம் நன்றாக இருப்பது போல தோன்றலாம், ஆனால் உள்ளத்தை பார்த்தோம் என்று சொன்னால் மனிதர் நெருங்க முடியாத அளவுக்கு, இறைவன் உள்ளே புக முடியாத அளவுக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்குள்ளாக அவ்வளவு தீமைகளும் நிறைந்திருப்பதை நாம் காண்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் ஸ்தேவான் திருத்தொண்டர் கைது செய்யப்படுகிற நிகழ்வை நான் வாசிக்க கேட்டோம். அப்போது
எதற்காக அவரை கைது செய்து கொண்டு வந்தார்கள் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. அந்த வேளையில் ஸ்தேவான் கூடியிருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே பேசுகிற அந்த வார்த்தைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் கவனித்திருந்தோம் என்று சொன்னால், மிக அற்புதமாக அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அவர் முன்னால் அவரை எதிர்த்து இருக்கவே முடியவில்லை. யாரும் அவரை எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு ஞானமும் வல்லமையும் கொண்டவராக அவர் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு வரக்கூடிய கடைசி வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய முகம் வானதூதருடைய முகத்தை போல் இருந்தது என்று விவிலியம் சொல்லுகிறார். அதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, உள்ளத்தில் அவர் கொண்டிருந்த ஆவியும் ஆண்டவருடைய வார்த்தையும் தான், வேற எதுவுமே இல்லை. உங்கள் உள்ளத்தில் ஆண்டவருடைய வார்த்தையும் ஆவியானவருடைய செயல்பாடும் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய இயல்பான முகத்தை பெற்றிருப்பீர்கள். அந்த இயல்பான முகமே வானதூதரின் முகம்தான். அந்த இயல்பான முகமே இறைவன் படைத்த முகம்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? வெளிப்புறங்களை நாம் சரி செய்து கொண்டால் எல்லாம் போதும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஸ்தேவான் நமக்கு சொல்லுகிற பாடம், உள்ளார்ந்த விதத்தில் நீங்கள் ஆண்டவரை கொண்டிருங்கள், ஆவியை கொண்டிருங்கள். அப்போது உங்களுடைய முகம் மற்றவர்கள் பார்க்க வியக்கிற அளவுக்கு, ஆண்டவருடைய சாயலை கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு மாறும் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த நற்செய்தி பகுதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசுவை தேடி, சீடர்களை தேடி மக்கள் பெருங்கூட்டமாக வருகிறார்கள். எதற்காக? அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காகவா? அல்லது அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காகவா? நாங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எதற்காக வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5000 பேருக்கு உணவளித்த உடனே மறுநாள் உணவு கிடைக்கும். மறுநாள் அவர் பின்னாடி போகலாம். அவர் எங்கு போகிறார், எந்த படகில் போகிறார், எந்த இடத்தில் கூடுகிறார் என்று அவரை பின்பற்றி போவதற்கு வருகிறார்கள். அப்போதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார். நீங்கள் வாழ்வு தரும் உணவுக்காக உழையுங்கள், அழிந்து போகிற உணவுக்காக உழைக்க வேண்டாம் என்று சொல்கிறார். முகத்தினுடைய அழகுகள் அவையெல்லாம் அழிந்து போகக்கூடியவை. நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவை. அழிந்து போகாத ஒன்று இருக்கிறது. அது உங்களுடைய ஆன்மா, அது உங்களுடைய ஆவி, அது உங்களுடைய உள்ளம். அதுதான் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். அது சரி செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் மற்றவைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே தானாக கிடைத்துவிடும் என்கிற ஒரு செய்தியைத்தான் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்கிறார். அப்படி சொல்லுகிற போது அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போது இயேசு அவர்களுக்கு சொல்லக்கூடியது என்ன? கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். உங்களுடைய உள்ளத்தில் அவரை நம்பி அவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்வதே மிக முக்கியமானது என்கிற ஒரு செய்தியை ஆண்டவர் சொல்வதிலிருந்தே உள்ளம் சரி செய்யப்படுதல் முகத்தின் அழகை கூட்டுகிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, நீங்கள் முகப்பொலிவு பெற வேண்டும் என்று சொன்னால், உங்களை பார்க்கிறவர்கள் வானதூதருடைய முகத்தை போல் இருக்கிறது என்று உங்களை கண்டு உங்களிலே நிறைவு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அகப்பொலிவு விருங்கள், அகத்தை சரி செய்யுங்கள். உங்களுடைய உள்ளம் சரியாகிற போது, ஆவியால் நிரப்பப்படுகிற போது, ஆண்டவருடைய வார்த்தைகளால் சரி செய்யப்படுகிற போது இயல்பாகவே முகப்பொலிவு பெறும் என்பதை இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். சிந்திப்போம். ஆமேன். எளியவர் உமக்கு படைப்பதோ நிறைவு கொள்ளும் காணிக்கை. எளியவர் உமக்கு படைப்பதோ நிறைவு கொள்ளும் காணிக்கை. அன்றாட செயல்களும் உமக்கு சொந்தம், அனுதின ஜெபங்களும் உமக்கு சொந்தம். அன்றாட செயல்களும் உமக்கு சொந்தம், அனுதின ஜெபங்களும் உமக்கு சொந்தம். மன்றாடி உழைக்கும் உழைப்பும் சொந்தம்,
மன்றாடி உழைக்கும் உழைப்பும் சொந்தம். மன்னவனே உமக்கெல்லாம் சொந்தம். மன்னவனே உமக்கெல்லாம் சொந்தம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இன்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகிறது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகில் மாந்தரறிவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரமுடைய தூதர்களும் ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் அந்தோணிசாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்புமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார்.
பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார், அருளமுதைந்தார். என் நாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தே பாஸ்காருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா.